வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை அன்பராம் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் முடிய கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? இன்று நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு அவருடைய வார்த்தை நமக்கு தேவையானதாக இருக்கிறது என்பதையும், பிரதான ஆசாரியன் இஸ்ரவேலரை தன்னுடைய தோள்களிலேயும் இருதயத்திலேயும் சுமக்கிறவனாக காணப்பட்டான் என்பதை குறித்தும் நாம் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் பலியிடுவதை குறித்து கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன, தூப வர்க்கம் எப்படி செய்யப்பட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறவர்களுக்கு வரும் தண்டனை என்ன, ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டுமா? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நான் கூறியது போல, பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆரோனும் அவன் குமாரரும் 7 நாட்கள் ஆசரிப்பு கூடாரத்திலேயே தங்கியிருந்தார்கள். 8வது நாள் முதல் எப்படி அனுதின பலிகளை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொள்கிறார்கள். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். 8ஆம் நாளிலே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் இஸ்ரவேலின் மூப்பரையும் அழைத்து, ஆரோனை நோக்கி, நீ பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் சர்வாங்க தகன பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட கடவாய். இது எல்லாமே கர்த்தருடைய கட்டளைப்படி நடைபெறுகிறது. இங்கே 8ஆம் நாள் என்று சொல்லப்படும் பொழுது அது வாரத்தின் 1வது நாளாக இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள். அவருடைய மரணம், உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் பிரதான ஆசாரியனின் பொறுப்பெடுத்த நாள். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் 9ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களிலேயும் நாம் பார்க்கும்பொழுது, கிறிஸ்து உலகிலேயே இருந்திருப்பார் என்றால் அவர் ஆசாரியராய் இருக்க முடியாது. அவர் பரலோகத்திற்கு சென்றதினாலே தான் அவர் பிரதான ஆசாரியனானார். அவருடைய சொந்த இரத்தத்தோட கூட அவர் நமக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். ஆரோன் வாரத்தின் 1வது நாளிலே பிரதான ஆசாரியனாய் பணி செய்த பொழுது அவனுடைய 4 குமாரர்களும் அதற்கு சாட்சிகளாயிருந்தார்கள். அதேபோல இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் 4 சுவிசேஷங்கள் சாட்சியிடுகின்றன. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல ஒரு பூரணமான பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாமும் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருக்கு கீழ்ப்படுகிறோம். நாம் விசுவாசிகளான பின்னர்தான் அவருக்கு கீழ்ப்படுகிறோம். அவருடைய சித்தத்தை செய்ய விரும்பும் பொழுது வெறும் கையர்களாய் அவருடைய பாதத்திலே வருகிறோம். அதுதான் பிரதிஷ்டை. ஆரோன் நம்முடைய பிரதான ஆசாரியன் அல்ல. ஏனென்றால் அவன் தனக்காகவும் ஒரு பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. எல்லா முக்கியமான தினங்களென்றும் ஆரோன் முதலாவதாக தனக்கென்று ஒரு பாவ நிவாரண பலியை செலுத்தி பின்னர்தான் மற்ற பலிகளை மற்றவர்களுக்காக செலுத்த முடியும். இதன் மூலமாய் தான் கிறிஸ்து அல்ல, கிறிஸ்து இனி வரப்போகிறார் என்பதை அறிவிக்கிறவனாயிருந்தான். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதனாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கே ஆரோன் என்ன செய்ய வேண்டும் என்று மோசே கற்றுக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து கர்த்தருடைய சந்நிதியிலே பலியிடும்படி பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் போஜன பலியையும் கொண்டு வரும்படியாக சொல், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று கூறுகிறான். 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை பார்த்தால் ஜனங்களுக்கு சொன்னது போலவே அவர்கள் செய்கிறார்கள். எனவே மீண்டுமாக மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியங்களை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்று உறுதியளிக்கிறார். 8 முதல் 11 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆரோன் பலிபீட தண்டைகளை சேர்ந்து பாவ நிவாரண பலியை செலுத்துகிறான். முதலாவதாக இரத்தத்தை அவனிடத்திலே கொண்டு வந்தார்கள். விரலை அந்த இரத்தத்தில் தோய்த்து பலிபீடத்தின் கொம்புகளின் மேலே பூசுகிறான். மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டான். தேவன் கட்டளையிட்டது போல பலிபீடத்திலே தகனிக்க வேண்டிய பகுதிகளை பலிபீடத்தின் மேலே வைக்கிறார்கள். மாம்சத்தையும் தோலையும் பாளையத்துக்கு புறமே கொண்டு போய் அக்கினியினாலே சுட்டெரிக்கிறார்கள். கவனித்தீர்களா? பாவ நிவாரண பலி முதலாவது செலுத்தப்பட்டது. ஆனால் பலிகளை குறித்து தேவன் சொல்லும் பொழுது தகன பலி முதலாவது சொல்லப்பட்டது. பாவ நிவாரண பலி பின்னாலே சொல்லப்பட்டது. முதலாவது
கர்த்தருடைய பார்வையிலே காரியங்கள் சொல்லப்பட்டது. இப்பொழுது மனிதன் கர்த்தரை அணுகுகிறான். எனவே மனிதன் பாவியாக கர்த்தரண்டை வருகிறான். நானோ நீங்களோ கர்த்தரண்டை வரும்பொழுது முதலாவது பாவிகளாகவே வருகிறோம். பாவம் தொடர்பான பிரச்சனை முதலாவது தீர்க்கப்பட வேண்டும். எனவேதான் எபேசியர் 1:7 நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். 12 முதல் 14 வரை பார்க்கும் பொழுது, ஆரோன் தனக்கான தகன பலியை முதலாவது செலுத்துகிறான். அதன் விவரங்களை கர்த்தருடைய கட்டளைப்படி நிறைவேற்றுகிறார்கள். 15, 16 பார்க்கும் பொழுது, ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்குரிய வெள்ளாட்டு கடாவை கொண்டு வந்து பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் செலுத்துகிறார்கள். இது எல்லாமே கிறிஸ்துவை காண்பிக்கும் காரியங்களாய் இருக்கின்றன. ஏனென்றால் ஏசாயா 53:10 நாம் பார்க்கிறது போல, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று வாசிக்கிறோம். மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ நிவாரண பலி பாவமாக்கப்பட்டது. சகல உலகத்தின் பாவமும் கிறிஸ்து இயேசுவின் மேலே வைத்து அழுத்தப்பட்டது. லேவியராகமம் 9:17 முதல் 21 நாம் பார்க்கும் பொழுது, ஆரோன் போஜன பலியையும் சமாதான பலியையும் செலுத்துவதை குறித்து வாசிக்கிறோம். தேசத்தின் பிரதிநிதியான ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக பலி செலுத்தி இரத்தம் சிந்துகிறான். இப்பொழுது ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும் காரியமாயிருக்கிறது. 22 முதல் 24 பார்க்கும் பொழுது, ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்குகிறது. அருமையானவர்களே, 3 பலிகளையும் தொடர்ந்து ஆசீர்வாதம் வருகிறதா இருக்கிறது. முதலாவது பாவ நிவாரண பலி, இரண்டாவதாக தகன பலி, மூன்றாவதாக சமாதான பலி. பின்னர் மோசேயும் ஆரோனும் கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். மாலை பலி செலுத்தும் வேளையிலே அவர்கள் வந்து ஜனங்களை ஆசீர்வதித்த பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம், மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. இப்பொழுது எல்லாமே பரிபூர்ணமாய் நிறைவேறிவிட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபொழுது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள். அருமையானவர்களே, இந்நாட்களிலே கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். எனக்காகவும் உங்களுக்காகவும் பேசும்படியாக அவர் அங்கே இருக்கிறார். எனவே ஜீவனுள்ள கிறிஸ்துவோடு கூட தொடர்புள்ளவர்களாய் வாழுங்கள். அவரை பணிந்து கொள்ளுங்கள், அவரை போற்றுங்கள், அவரை சேவியுங்கள். அவருடைய வல்லமையை அறிந்து உணர்ந்த எவருமே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்காமல் இருக்க முடியாது. இப்பொழுது லேவியராகமம் 10 பார்க்க போகிறோம். லேவியராகமத்திலே மிக குறைவாகவே விரிவான சரித்திரங்கள் கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் இது பலிகளை குறித்தும் சடங்குகளை குறித்தும் பலி தொடர்பான பிரமாணங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே 10வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இது ஒரு துக்ககரமான சம்பவம்தான். விரும்பி பாவம் செய்த ஒரு மனித சரித்திரம்தான் இதுவும். ஆரோனுடைய 2 குமாரர்களின் முரட்டாட்டமும் கீழ்ப்படியாமையும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கு முந்தைய அதிகாரத்திலே தான் ஆரோனும் குமாரர்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டார்கள். ஆனால் அதைத் தொடர்ந்து இந்த துக்ககரமான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அருமையானவர்களே, இன்றும் இதை போன்ற சம்பவங்களை நாம் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஒரு பெரிய வெற்றியை தொடர்ந்து ஒரு வீழ்ச்சி வருகிறது. யோசுவாவின் புஸ்தகத்திலேயும் பார்க்கிறோம். எரிகோவை மிக அருமையாக வெற்றி பெற்றார்கள். ஆனால் ஆயியின் மேலே தோற்று போனார்கள். கர்த்தர் சீனாய் மலையிலே மிக தெளிவாக கட்டளையிட்டிருந்தார். அது என்ன தெரியுமா? யாத்திராகமம் 19:22 பாருங்கள். கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இங்கே நாதாபும் அபியுவும் மிக துணிவோடு இந்த கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறார்கள். யாத்திராகமம் 30:34 முதல் 38 ஆசரிப்பு கூடாரத்திலே பயன்படுத்தப்படும் தூபவர்க்கமானது எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 37-38 வாசிக்கிறேன். இந்த தூபவர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாயிருப்பதாக. இதற்கு ஒப்பானதை முகருகிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன் என்றார். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட ஆரம்ப காலங்களிலேயே கர்த்தருடைய பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல,
கிருபையின் கால துவக்கத்திலே கூட கர்த்தருடைய பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை அனனியா சப்பீராளின் சம்பவத்தின் மூலமாகவும் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். 2 காரியங்களிலேயும் மரணமானது நிச்சயமான தண்டனையாய் இருக்கிறது. நம்முடைய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். அந்த உயர்வான நிலைமையிலேயே தன்னுடைய ஜனங்களோடு அவர் தொடர்பு கொள்கிறவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே என்று எபிரேயர் 12:29 வாசிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் இந்த சத்தியத்தை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:11 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று கர்த்தரை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் இதை அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எபிரேயர் 12:25 ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அருமையானவர்களே, இந்நாட்களிலேயும் காணப்படுகிற ஒரு பயங்கரமான பாவம் இது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே சொல்லியிருக்கிற காரியங்களை கேட்க மாட்டோம் என்று இருக்கிறார்கள். பாருங்கள், லேவியராகமம் 10 முதல் 2 வாசிக்கிறேன். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் கொல்லப்பட்டது சரியல்ல என்று ஒருவேளை சிலர் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இது அவர்கள் செய்த பாவம் எத்தனை பெரியது என்பதை காட்டுகிறது. எனவே கொடுக்கப்பட்ட தண்டனையும் சரியானதே. கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிற வார்த்தையை மீறி துணிந்து அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். அவர்கள் மேல் இந்த பயங்கரமான தண்டனை வந்ததற்கான காரணம் என்ன? இதை குறித்து 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, பலிபீடத்தின் நெருப்பிலிருந்து எடுத்து அதிலே தூப வர்க்கத்தை அவர்கள் போடாமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தில் இருந்த தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. எனவே அந்த நெருப்பு தொடர்ந்து அங்கே இருந்தது. லேவியராகமம் 16:12 இதை குறித்து தெளிவான கட்டளை இருக்கிறது. கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தழலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து என்று வாசிக்கிறோம். கோராகு தவறு செய்த பொழுதும் இவ்வாறு தான் செய்யும்படியாக எண்ணாகமம் 16:46 கர்த்தர் சொன்னார். அதை செய்தார்கள். எனவே தூப வர்க்கம் போடுவதற்கு நெருப்பானது தகன பலிபீடத்திலிருந்து தான் எடுக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, அவர்கள் தூப வர்க்கம் போடுவதற்கான நேரம் அது அல்லாததாய் இருந்திருக்கலாம். அந்த நாளுக்குரிய எல்லா சடங்குகளும் செய்து முடிக்கப்பட்டுவிட்டன. இதை குறித்து ஆரோனிடத்திலே அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். ஆரோன் செய்த எல்லா காரியங்களையும் தாங்களும் செய்ய வேண்டும் என்று துணிந்தார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது இல்லையா? தேவன் செய்த செயலை நாம் திரும்ப செய்ய முயற்சிப்பது. இன்று அநேகர் தேவன் பெந்தேகோஸ்தே நாளிலே செய்த செயலை திரும்ப செய்ய முயற்சிப்பதை அறிந்திருக்கிறீர்கள். தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். எந்த நேரத்திலே எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரோ அவ்வாறு தான் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படிதான் செயல்படுவார். நாம் அவருடைய நேரத்திலே அவருக்காக காத்திருக்க வேண்டுமே ஒழிய, அவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமே ஒழிய, நாமே காலங்களை நிர்ணயிக்க துணியக்கூடாது. மூன்றாவதாக, சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த நாதாபும் அபியுவும் கையிலே தூப கலசங்களோடு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்னாலே போடப்பட்டிருக்கிற திரையை தாண்டி செல்ல துணிந்திருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். லேவியராகமம் 16 முதல் 2 பாருங்கள். ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல் என்று கூறியிருக்கிறார். எனவே இதுவும் ஒரு காரணமாயிருக்கலாம். இந்த சம்பவத்திற்கு பின்னர்தான் ஆரோன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வரவேண்டாம் என்று கூறும்படியாக செய்திருக்கலாம். அவர்கள் எப்படி வர வேண்டும், எந்த நேரத்திலே வர வேண்டும், எந்த இடத்திலே வர வேண்டும் என்பதெல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார்.
ஆனால் அவர்கள் எல்லா காரியங்களிலேயும் தவறி போனார்கள். சிலர் நினைக்கலாம், கர்த்தர் மிக கொடுமையான ஒரு காரியத்தை செய்துவிட்டார் என்று நினைக்கலாம். கர்த்தர் வைராக்கியம் உள்ளவர் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் அண்டை வருகிறவர்கள் கவனத்தோடு ஒழுங்கு முறைப்படி அவரிடத்திலே வர வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் பலியை விட கீழ்ப்படிதல் முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த ஆராதனைகளை அவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறதில்லை. அவர்கள் ஆரோனின் குமாரர்கள் என்பதனாலே தேவன் அவர்களை விட்டு வைக்கவில்லை. யார் செய்தாலும் தவறு தவறுதான், பாவம் பாவம்தான், மீறுதல் மீறுதல்தான். இந்த மரணமானது ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறது. இந்த நெருப்பு கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, கிருபையின் காலத்திலேயும் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது இல்லாமல் போகும் என்று எண்ணக்கூடாது. எல்லா நேரங்களிலேயும் இத்தனை விரைவாக ஒருவேளை கர்த்தர் செயல்பட மாட்டார். 1 கொரிந்தியர் 11:30 பாருங்கள். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அனனியா சப்பிராளுடைய சம்பவத்திலே அது உடனே நடைபெற்ற ஒரு நியாய தீர்ப்பாயிருந்தது. இவ்வாறு நான் கூறுவதனாலே ஒரு விசுவாசி கிறிஸ்துவில் பெற்ற ரட்சிப்பை இழந்து போவான் என்று கூறவில்லை. நாதாப், அபியூ அல்லது அனனியா சப்பிராள் அவருடைய ரட்சிப்பை அவர்கள் இழந்து போகவில்லை. கொரிந்து சபையில் இருந்த எந்த விசுவாசிகளும் ரட்சிப்பை இழந்து போகவில்லை. 1 கொரிந்தியர் 11:31-32 என்ன சொல்கிறது? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோടെ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்று வாசிக்கிறோம். சரீர பிரகாரமான மரணமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நியாய தீர்ப்பாக சில வேளைகளிலே வரத்தான் செய்கிறது. மரணத்துக்கு அடுத்த பாவம் என்று 1 யோவான் 5:16 வாசிக்கிறோம் இல்லையா? அது சரீர பிரகாரமான மரணம். கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தோடு கூட நியாயம் தீர்க்கப்படுகிறதில்லை. புதிய ஏற்பாட்டிலேயும் பழைய ஏற்பாட்டிலேயும் கர்த்தருடைய பிள்ளைகள் துணிந்து பாவம் செய்யும் பொழுது அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ரட்சிப்பை இழந்து போகவில்லை. ஒரு விசுவாசியானவன் கர்த்தருடைய வழியிலேதான் கர்த்தரண்டை வர வேண்டும். விசுவாசிக்கும் ஒரு பாவியும் கர்த்தருடைய வழியிலேதான் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எபிரேயர் 10:19-22 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய பாதத்திலே நாம் தைரியத்தோடு வரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தான் அப்படி நாம் வர வேண்டும். தேவனுடைய வீட்டிலே நமக்காக ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அருமையானவர்களே, தேவன் ஒரு வேறுபாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறார். லேவியராகமம் 10:10 பாருங்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும். இந்நாட்களிலே கர்த்தர் இவ்விதமாக நம்மை நியாயம் தீர்க்க மாட்டார் என்று எண்ணக்கூடாது. கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்ட ஒரு ஊழியரிடத்திலே வந்து, ஐயா, உங்கள் சரீரத்திலே இந்த புற்றுநோய் வியாதி இருப்பது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அந்த ஊழியர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆம், இதே காரியத்தை தான் நானும் நினைத்தேன். நடு இரவு வேளையிலே எல்லாம் இருளாயும் அமைதியுமாயும் இருக்கும் பொழுது இதை குறித்து நானும் கர்த்தரிடத்திலே முறையிட்டு இருக்கிறேன். அது கர்த்தருடைய திட்டமாயிருந்தால் அவர் எல்லாவற்றையும் சரியாகவே செய்வார். நம்மை நாம் நிதானித்து அறியாவிட்டால் தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். அப்படி அவர் செய்யும் பொழுது உலகத்தோடு கூட அவர் நம்மை நியாயம் தீர்க்கிறதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாகவே செய்வார் என்று அந்த ஊழியர் பதில் சொன்னார். தேவனை விட்டு தூரம் போன உலகத்தின் மேலே கர்த்தர் அக்கினியோடே கூட நியாயம் தீர்க்கும்படியாய் வருவார் என்று வாசிக்கிறோம். ஏனோக்கு இதை குறித்து பிரசங்கித்திருக்கிறார். தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். யூதா 14-15 ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் இதே காரியத்தை தான் சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 4:18 நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று கேட்கிறார். சரி, லேவியராகமம் 10
3 முதல் 5ஆம் வசனம் வரை பாருங்கள். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோனின் இந்த 2 குமாரர்களுடைய மரணத்தை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவருடைய சரீரங்களை பார்க்கும்படியாக ஆசரிப்பு கூடாரத்தண்டை கூடி வந்திருக்கிறார்கள். தேவனுடைய இந்த நியாய தீர்ப்புக்கு விளக்கமாக கர்த்தருடைய வார்த்தைகளை மோசே கூறியிருப்பான். கர்த்தரின் சமூகத்திலே வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருப்பான். அருமையான சகோதரனை சகோதரியே, குறிப்பிட்ட வகையிலே கர்த்தருக்கு மிக நெருக்கமாக கொண்டு வரப்படுகிறவர்கள் பரிசுத்தத்தை குறித்த ஒரு கோர்வையான அறிவுள்ளவர்களாய், தேவனுடைய நீதியான எதிர்பார்ப்புகளை குறித்து அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லும் பொழுது, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன் என்று கூறியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தண்டித்தது போல இன்றைக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களை அவர் தண்டிக்கிறார். இதனால் உலகத்திலே உள்ளவர்களும் அவர் பரிசுத்த தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள். அவனுடைய 2 குமாரர்கள் மரித்து கிடக்கும் இந்த நேரத்திலே கர்த்தர் இதை செய்தார் என்று அறிந்த ஆரோன் அமைதியாய் இருக்கிறார். எந்த துக்கத்தோடும் கவலையோடும் அவர் அழவில்லை. தேவன் மேலே எரிச்சல் உள்ளவனாகவில்லை. ஆண்டுடைய சித்தத்திற்கு தன்னை பரிபூர்ணமாக அர்ப்பணித்தவனாக ஆரோன் பேசாதிருக்கிறான். அவனுடைய துக்கம் உண்மையாகவே ஆழமானதாய் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் அவன் எதையுமே சொல்ல முடியாது. இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று மோசே ஞாபகப்படுத்துகிறார். ஆரோனின் சகோதரனுடைய குமாரர்களை அழைத்து மரித்து கிடக்கும் நாதாவையும் அபியுவையும் பாளையத்துக்கு வெளியே கொண்டு போகும்படியாய் கட்டளையிடுகிறான். ஜனங்கள் எல்லாரும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தங்கள் உடுத்தியிருந்த சட்டைகளோடு கூட பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போகப்பட்டார்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவர். அவருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயமுள்ளவர்களாய் நீங்கள் வாழலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்து அறிக்கை செய்ய வேண்டிய காரியங்களை உடனுக்குடன் அறிக்கை செய்யாமல் இருப்போம் என்றால், அவருடைய பரிசுத்தத்திற்குள்ளே துணிந்து செல்வோம் என்றால், நாமும் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? நாம் கர்த்தரிடத்திலே வரும்போது நம்முடைய பாவம் தொடர்பான பிரச்சனை முதலாவது தீர்க்கப்பட வேண்டும். ஒரு பெரிய வெற்றியை தொடர்ந்து ஒரு வீழ்ச்சி வருகிறது. தேவன் செய்த செயலை இன்று நாம் செய்ய முயற்சிக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படிதான் செயல்படுவார். நாமே காலங்களை நிர்ணயிக்க கூடாது. பலியை விட கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது. சரீர பிரகாரமான மரணமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பாக சில வேளைகளிலே வரத்தான் செய்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தோடு கூட நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.